கண்மணிகளா வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்போ அப் டு டேட் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுப்புகிற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். மேலும் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நாங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து அல்ஜிப்ரா, அதில் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்குறோம். இயற்கணிதத்திலிருந்து வர்க்கமூலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். ரைட். இப்போ இந்த மாதிரி டைப்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், 4 × 4 அப்படின்னு பிரிச்சுட்டு நம்ம அதுக்கு ஸ்கொயர் ரூட் 4 அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஈக்குவல் ஃபேக்டரா ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா? அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் அப்படி விட்டுட்டு லாஸ்ட் இன்னொரு ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு 5 ஸ்கொயர். அப்போ இதை எப்படி பார்க்குறோம், a ஸ்கொயராகவும் இதை b ஸ்கொயராகவும் பார்க்கணும். அப்போ a ஸ்கொயர் இங்கே b ஸ்கொயர்னா அப்போ நடுவில் 2ab இருக்கான்னு ஒரு செக் பண்ணுறோம். 2 × a மீன்ஸ் 2x. It is a, it is b. a square, b square. So a 2x, b வந்து 5. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இந்த டேர்ம் வருதான்னு பாருங்க. வருது. அப்போ நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்கு, a square plus 2ab plus b squareங்கற ஃபார்ம்ல இருக்கு. It means a plus b whole square. So அப்போ நம்ம a இது b. அப்போ 2x plus 5 whole square. இதுக்கு தான் நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் பார்க்க போறோம். இதுதான் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா, இதுடைய ஃபேக்டர்ஸ் தான் இது 2x plus 5 whole square. It means 2x plus 5 into 2x plus 5. So ரெண்டு ஈக்குவல் ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டரை பிரிச்சு எழுதுறது தான் ஸ்கொயர் ரூட். So your answer is 2x plus 5. Modulus of 2x plus 5. புரியுதா எல்லாருக்கும்? இதுதான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொடுத்திருக்கிற டேர்மை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம் using this formula. அதாவது a square plus 2ab plus b square அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குண்டான ஆன்சர் என்ன உண்டோ அதுபடி நம்ம போட்டு அதுல இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துப்போம். புரியுதா? இப்போ பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. இது வந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் 3 டேர்ம் வருது. நம்ம ஆர்டராவே நம்ம முதல்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். x இருக்குது, y இருக்குது, z இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் x y z ன்னு எழுதுவாங்க. 9x ஸ்கொயர் plus 20 first 16y ஸ்கொயர், x ஸ்கொயருக்கு அடுத்தால y ஸ்கொயர் அடுத்து z ஸ்கொயர் எழுதிக்கலாம் 25z ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் xy minus 24xy. அடுத்து நெக்ஸ்ட் yz, that yz minus 40yz. அடுத்து நெக்ஸ்ட் zx xz 30xz. சரியா? இப்போ இது என்ன ஃபார்முலால இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுக்கலாம், a plus b plus c whole square ன்னு எடுக்கலாம். அப்போ நமக்கு இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்கிறது இந்த ஃபார்முலா இருக்கான்னு நம்ம இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க போறோம். a ஸ்கொயர் இந்த 9x ஸ்கொயரை நம்ம 3x whole square அப்படின்னு எடுத்துக்கலாம். b ஸ்கொயர் 16 னா 4ல, so 4y whole square. c square 25 னா 5 ஸ்கொயர் வரும் இல்லையா, so 5z the whole square. so a square b square c square. next 2ab. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும், உங்களால மைனஸ் வருதே என்ன பண்ண, நம்ம ஃபார்முலா வந்து ஜெனரல் ஃபார்முலா நம்ம அதை எழுதிட்டோம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் வரதெல்லாம் பயப்படாதீங்க, மைனஸ் நம்ம கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸை பத்தி யோசிக்கலாம். 2ab 2 into it is a, இது b, இது c. so ab னா இது a, இது b. அப்ப 2 into 3x into 4y plus 2bc bc 2 into 4y into 5z. அடுத்து next 2ca 2 into 5z into a வந்து 3x. ஓகே, இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 3s are 6, 6 4 24 வந்துருச்சா, 24xy. அடுத்து மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. இப்போ நம்ம மைனஸ்க்கு வரலாம். கண்டிப்பா ரெண்டு பார்ட்ல தான் மைனஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா இருந்துச்சுனாலே ஏதாவது ரெண்டு பார்ட்ல தான் நமக்கு மைனஸ் வரும். ஸோ நமக்கு இப்போ இந்த ரெண்டு பார்ட்ல மைனஸ் வந்துருச்சு.
இந்த ரெண்டு பார்ட்லயும் எந்த டேர்ம் வந்து சேமா இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ரெண்டு பார்ட்லயும் எது சேமா இருக்கு பாருங்க. இங்க xy இருக்கு, இங்க yz இருக்கு. y சேமா இருக்கா? y சேமா இருக்கா? பாருங்க y சேமா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த y இருக்கக்கூடிய இடத்துலலாம் மைனஸ் போட்டுக்கணும். எங்கெல்லாம் y வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் y வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. 2 3s are 6, 6 4s are 24, 24xy அது மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 24xy. அடுத்து நெக்ஸ்ட் 2 4s are 8, 8 5s are 40, minus 40yz வந்துச்சா? நெக்ஸ்ட் 2 5s are 10, 10 3s are 30, 30xz வந்துச்சா? சோ நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிறது இந்த ஃபார்முலா ஃபார்ம்ல வந்துச்சு. சோ your answer is a plus b plus c the whole square. What is a? 3x. What is b? minus 4y. What is c? plus 5z the whole square. இப்போ நம்ம இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆகும். therefore square root of 3x minus 4y plus 5z the whole square equal to modulus of 3x minus 4y plus 5z. the answer. ஓகேயா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது இருக்கு இல்லையா? இது குவாட்ராட்டிக் பாலினோமியல் இல்லையா? குவாட்ராட்டிக் பாலினோமியல்ல இருக்கு. குவாட்ராட்டிக் பாலினோமியல்னாலே t மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ நம்ம இப்போ ஒவ்வொன்றையா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். பாருங்க, இத ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கலாம். இதுல x ஸ்கொயர்ல கோஎஃபிஷியன்ட் வந்தாலே நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்டா எடுக்கணும். சம் வந்து -9, இது +8, இது -9. சோ நம்ம எப்படி எடுக்கலாம்? -1 -8. பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க 8, ஆட் பண்ணி பாருங்க -9 வந்துச்சா? சோ நம்ம இப்போ 4x ஆல டிவைட் பண்ணிட்டோம். 4x டிவைடட் பை 4x. சோ 1 4 2 4. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4x -1 x -2. சோ நம்ம இந்த பாலினோமியலுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாலினோமியல் வாங்க. 7 2s are 14. என்னது? -14. சோ -30. ப்ராடக்ட்ல மைனஸ் வந்தா டிஃபரண்ட் சைன் வரும். அதோட டிஃபரன்ஸ் தான் கீழே இருக்கும். அப்போ 114, அது -14 + 1. பாருங்க, நீங்க மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாத்துருங்க. மைனஸ் பண்ணா -13 வருது இல்லையா? சோ டிவைடட் பை 7x divided by 7x. 1727. So the factors are 7x plus 1, 7x plus 1, x minus 2, x minus 2. புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் 28x, 28 மல்டிப்ளை பண்ணா -28, இட்ஸ் a product. -3. சோ ப்ராடக்ட்ல வந்து மைனஸ் வந்துருச்சு. சோ டிஃபரண்ட் சைன் டிஃபரன்ஸ் வரும். அப்ப 7 4s are 28, -7 plus 4 divided by 28 divided by 28. Okay, 28x ன்னு போடுவோம். 1747 இல்ல 1474. So your answer is 4x minus 1, 7x plus 1. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? நமக்கு மூணு பாலினோமியல், அதுல ஒவ்வொன்றையும் ரெண்டு ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ பாருங்க, நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் போடலாம். 4x minus 1, 4x minus 1 சேமா வந்துருச்சு இல்லையா? So 4x minus 1 whole square. Next பாருங்க, x minus 2 same factors. So x minus 2 whole square. இது ரெண்டையும் நம்ம எழுதிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் 7x plus 1, 7x plus 1 சேமா இருக்கு இல்லையா? So 7x plus 1 whole square. இப்போ நீங்க ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம். இந்த ஸ்கொயர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எழுதிடலாம் இல்லையா? So your answer is 4x minus 1, x minus 2, 7x plus 1. புரியுதா? இப்போ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ண போறோம். ஆனா இதுல என்னன்னா ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த LCM பண்ணும்போது 6 வச்சு இத மல்டிப்ளை பண்ணிக்கணும். 12x ஸ்கொயர் plus 17x into 6 into 1 6. எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2 LCM பண்ணிக்கலாம். அப்ப 3x ஸ்கொயர், இந்த 2 வச்சு இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8x plus 4. புரியுதா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? LCM பண்ணிட்டு இருக்கோம். 3 காமனா போட்டீங்கன்னா 4x ஸ்கொயர் plus 11x plus 3 2s are 6 இல்லையா? LCM நாலே சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா LCMனா ஏன் LCM எடுக்கிறோம்? அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது டினாமினேட்டர்லாம் சேமா இருக்கும்.
இப்போ நம்ம 6 வந்து காமனா போட்டுட்டோம்னா எல்லா டினாமினேட்டரையும் 6 தான் ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுல 6 மல்டிப்ளை பண்றோம். அதனால மேல 6 மல்டிப்ளை பண்ணி 12 இப்படி போடுறோம். இதோட 6 இருக்கிறதுனால இது அப்படியே எழுதிக்கிறோம். இதுல 6 மல்டிப்ளை பண்றோம். அதனால மேல 6. இதே மாதிரி தான் எல்லாமே பண்றோம். எதை வந்து நம்ம பொதுவா போடுறோமோ அதுக்கு மேல இருக்கிற டேர்ம் அப்படியே போட்டுக்கலாம். மீதி உள்ளதுலலாம் இந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். ரைட். இப்போ என்ன செய்யறேன்னா இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஒரு பக்கமா போட்டுக்கோங்க. அப்ப 1/36 அப்படின்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ டி மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். டி மெத்தட். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன செய்யறேன், 12 into 6 6 12s are 72 இல்லையா. இந்த இடத்துல 72 ப்ராடக்ட் இல்லையா. சம் வந்து 17 என்ன வரும், 9 8s are divided by 12x divided by 12x. புரியுதா? சோ நான் அந்த ஃபர்ஸ்ட் பாலினோமியலுக்கு நான் இங்க டி மெத்தட் போட்டேன். அப்போ 3 3 is 9 4 3s are 12 இங்க 2 4s are இங்க 3 4s are. So your answer is 4x plus 3 okay 3x plus 2. Okay. Next polynomial 3 4s are 12. Product வந்து 12 sum வந்து 8. Product வந்து 12 sum வந்து 8. எப்படி பிரிக்கலாம், 6 2s are 12 னு பிரிக்கலாமா. இப்போ 6 plus 2 8. So plus 6 plus 2 divided by 3x. Okay. So 1 3 2 3. So the factors are x plus 2 3x plus 2. புரியுதா? அடுத்து next 4 6 are 24. So product is 24, sum is 11. So plus 8 plus 3 divided by 4x divided by 4x. 1 4 2 4. So the factors are x plus 2 4x plus 3. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபேக்டரைஸ்லாம் நல்ல ஃப்ளோயண்டா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். பாருங்க, ஏன்னா நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபேக்டரைஸ் பண்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ஃபேக்டரைஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கொயர் ரூட்குள்ள இது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. 1/36 4x plus 3 4x plus 3 2 times வருது பார்த்தா சேம் ஃபேக்டர்ஸ். சோ நம்ம 4x plus 3 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் 3x plus 2 3x plus 2 4x plus 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 3x plus 2 3x plus 2 சோ 3x plus 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் x plus 2 x plus 2 அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணனும், 1/36 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம்னா 1/6 1/36 ஓட ஸ்கொயர் ரூட் 1/6. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் இல்லையா, ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு ஃபேக்டர் எடுத்து நம்ம போட வேண்டியதுதான். 4x plus 3 ஒரு ஃபேக்டர், 3x plus 2 ஒரு ஃபேக்டர் and x plus 2 ஒரு ஃபேக்டர். இதான் ஆன்சர். புரியுதா? இந்த ரெண்டுமே நம்ம டி மெத்தட்ல தான் சால்வ் பண்ணோம். நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லா ஒரு தடவை பாருங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் புரியும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.